இப்ப அடுத்ததா வரப்போறவரு பத்தி சொல்லணும்னா ஒரு தகவலை சொல்லணும். பொதுவா பாத்தீங்கன்னா நண்பர்களுக்குள்ளார நல்ல சண்டை இருக்கும். 2 வகையான நண்பர்கள் இருப்பாங்க. அதாவது என்னன்னா, அப்பப்போ 2 பேருக்கும் வாத விவாதம் போயிட்டே இருக்கும். அப்புறமா திருப்பி பேச ஆரம்பிச்சிருவோம். அந்த வாத விவாதம், அந்த கருத்து மேலதான், நம்ம மேல இல்ல, தனிப்பட்ட நபர் மேல இல்ல, நம்மளுடைய அந்த சண்டை அப்படின்ற புரிதல் வரும்போது பேச ஆரம்பிச்சிருவாங்க நண்பர்கள். சில நண்பர்கள் அந்த வருத்தத்துல எதனா ஒரு சண்டையில பேசாம கோச்சிட்டு போயிடுவாங்க. இந்த 2 வகையான நண்பர்கள். 3வது வகையா ஒரு நண்பர் இருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல பிறந்து வளர்ந்ததுல இருந்து நண்பர் எனக்கு. ஒரு ஒரு 8 வயசுல இருந்தே அவர் எனக்கு நண்பர்னு சொல்லலாம். நீண்ட நெடுங்காலமா பல தசாப்தங்கள் சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு நண்பர். இன்று வரையிலும் இது நண்பர்னா தூரத்தை எப்பயோ பார்த்துட்டு ஏதோ கிட்ட போனாலும் முட்டை பகைன்னுவாங்களே, அப்படிலாம் 2 பேர் நாங்கெல்லாம் ரூம் எடுத்து தங்கி இருக்கோம் சென்னையில ஒன்னா தங்கி நாங்கெல்லாம் வந்து ரொம்ப பல வருடங்கள் ஒன்னா இருந்தோம். ஆனா இதுல என்ன ஆச்சரியம்னா, ஒரு சின்ன மனஸ்தாபம் கூட 2 பேருக்குள்ளார வந்ததே இல்ல. அத்தகைய ஒரு அற்புதமான மனிதர். இது என்னன்னா, இந்த நண்பரை பத்தி சொல்லணும்னா, நாங்க அந்த நண்பர்கள் கூட்டத்துல நாங்கெல்லாம் பகரோட வெண்பாலாம் இல்ல, களி வெண்பா பேசிக்கிட்டே இருப்போம். இவர் திருக்குறள் 1.25 அடி தான் பேசுவாரு. அந்த எல்லாம் என்னன்னா, அழகான ஒரு அப்சர்வர், குட் லிசனர், நல்லா கேட்டுக்கிட்டே இருப்பாரு, ரசிக்கக்கூடியவர். ஏன்னா கேட்கறதுக்கு ஆள் இருந்தா தானே எங்களை மாதிரி பேச்சாளர்கள் பேச முடியும். அதனால ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ எவ்வளவு கடம்பா கேட்கறதுன்னு நான் பேசுறேன், நீங்க கேளுங்க அப்படின்ற அளவுல வரிந்து கட்டிட்டு அற்புதமா சென்ற மாதம் நடந்த கவியரங்கத்துல மிகச்சிறப்பா கவிதை வாசித்தாரு. அவ்வளவு பேரும் ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கோம். அதாவது அற்புதமான ஒரு நட்பு இன்று பகையாகி எதிர் திசையில் நிற்கிறது. அது பகையாகி எதிர் திசையில் தான் நிற்கிறதா அப்படின்னு பார்ப்போம். இந்த பகைன்றது, அது பல பேர் உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், அது என்னங்க இல்லற உறவுகளை பகைன்னு ஒண்ணு போட்டிருக்கீங்களே அப்படின்னா, பல உறவுகள் இருக்கு இல்லையா, அதுல பகைன்றது ஒரு உறவு. யோசிச்சு பாருங்க, ஒருத்தன் கசாப்பு கடைக்காரன் பல உயிர்களை கொள்றான், தீவிரவாதி, கசாப்பு கடைக்காரன், இந்த மாதிரி பல பேர் இருக்கிறாங்க. ஒரு சிலர் வார்த்தையால கொள்றாங்க. அப்போ அந்த துன்புறுத்தக்கூடியவர்கள், அவர்கள் மீது நமக்கு பகை இருக்கு. பகை இல்லாமல் இருக்க பகை உணர்வு, அவங்க மேல நமக்கு பகை உறவு இருக்கு. பொய் சொல்றவன் மேல பகை உறவு இருக்கு. களவாடுபவன், கலப்படம் செய்பவன், கல்லுண்பவன், புகைப்பிடிப்பவன், இவர்கள் மேல பிறனில் விழுபவன், மிகுபொருள் விரும்புவன், ஏமாத்தி பணம் சம்பாதிக்கிறவன், தீய வழியில பணம் சம்பாதிக்கிறவன், இப்படி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனா கூட என்ன இருக்கு, நம்ம சாப்பிடும் போதே இது வெஜிடேரியன் தான் கொடுத்துருக்கான, ஷாப்பிங் மால்லாம் பயந்து சாப்பிடுவோம். இது என்ன எண்ணெயில செஞ்சானு நம்ம பயப்படுவோம். இது வெஜிடேரியன் தான் சொல்லிட்டு வேற ஒரு எண்ணெயில செஞ்சதை நம்மளை ஏமாத்தி கொடுத்தான்னா அவங்க மேல நமக்கு ஒரு பகை உணர்வு இருக்கு. அப்ப இந்த பகைன்றது, நல்லறத்து மேல நமக்கு நட்பு வேணும்னா பல பேர் மேல பலரோடும் நமக்கு பகை உணர்வு தேவைதானே. இந்த பகைன்றது எவ்வளவு முக்கியம். அப்போ எதிர்க்கு எதிரி நண்பனாச்சே. அப்போ அந்த வகையில பகையை பத்தி சொன்னாலும் நண்பராகவே இருக்கிறாரு. இப்பகை தோற்கின் எப்பகை வெல்லும். வாருங்கள் கவிஞர் தேரா, வாருங்கள் புலவர் தேரா, வாருங்கள் கவி தாருங்கள். பகையை பற்றி மிகச்சிறப்பான கவிதையை நாங்கள் ஆவலோடு காத்திருக்கிறோம்.